أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانهر. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களில் ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் இறைவனை தொழுதிட, இறை கடமையை நிறைவேற்றிவிட நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்ற நாட்களில் செய்யும் நல்லறங்களை விட துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறம் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது என்பதாக சொன்னார். இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில்தான் ஹஜ்ஜினுடைய காரியங்கள், செயல்பாடுகள் நடக்கிறது. இந்த நாட்களில்தான் குர்பானி கொடுக்கிறோம். இந்த நாளில்தான் அரஃபாவுடைய நாளில் மக்கள், ஹாஜிகள் ஒன்று கூடுகிறார்கள். இந்த நாட்களில் ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நோன்பை நாம் எல்லாம் வைக்கிறோம். இந்த 10 நாட்களில் 10வது நாளில்தான் பெருநாள் கடமையை, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக அன்பானவர்களே, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் ஆகச் சிறந்த நாட்கள் என்கிற அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதோடு, இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஆகச் சிறந்த அமல் பெருநாள் தினத்தில் மற்ற ஏனைய நற்செயல்களை விட குர்பானி கொடுத்தல் என்பது மிக உயர்ந்தது, உன்னதமானது. அப்படி என்றால் குர்பானி யாரின் மீது கடமை? அன்பானவர்களே, யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபு, கடமை. ஜக்காத்திற்கும் இதற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஜக்காத் தகுதியாகுவதற்கு நகையோ, பொருளோ, வெள்ளியோ, வியாபார பொருட்களோ இந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் உண்டு. அந்த தொகை, பணம், நகை, வெள்ளி, வியாபார பொருள் என்பது ஒரு வருட காலம் அவனிடத்தில் இருந்தால் ஜக்காத்து கடமை. ஆனால் குர்பானியினுடைய விஷயத்தில் அப்படி இல்லை. அந்த குறிப்பிட்ட அளவு தங்கமோ, வெள்ளியோ, நகையோ, வியாபார பொருட்களோ அவனிடத்தில் அன்றைய காலகட்டத்தில், குர்பானி கொடுக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் அவனிடத்தில் இருந்தால் போதும், அவனுக்கு அது கடமையாக ஆகிவிடும். ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருக்கு ஜக்காத்து கடமையோ அவர்கள் மீது குர்பானி கொடுப்பதும் கடமை. கணவனுக்கு ஜக்காத் கடமை இருக்கிறது, மனைவிக்கும் கடமை இருக்கிறது என்று சொன்னால் இருவருமே தனித்தனியாக குர்பானி கொடுப்பது வாஜிபாக ஆகிவிடும். இல்லை குடும்பத்திற்கு ஒன்று என்று கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலும் எழும்.
நன்மையின் விஷயத்தில் மற்றவர்களை கூட்டு சேர்க்கலாமே ஒழிய கடமையின் விஷயத்தில் மற்றவர்களை கூட்டு சேர்க்க முடியாது. கணவன் மனைவி இருவருக்கும் குர்பானி கொடுப்பது கடமை என்றால் தனித்தனியாகத்தான் குர்பானி கொடுக்கணும். அந்த மனைவிக்கு ஒருவேளை கடமை இல்லை என்று சொன்னால் கணவன் என்ன செய்வான்? குர்பானி கொடுப்பான். விரும்பினால் அந்த குர்பானி கொடுக்கும்போது நியத்து செய்து கொள்வார், யா அல்லாஹ், நான் எனக்கான கடமையை நிறைவேற்றுகிறேன் இந்த பிராணியை குர்பானி கொடுப்பதன் மூலமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எப்படி குர்பானியை ஏற்றுக்கொண்டாயோ அதுபோல நான் கொடுக்கின்ற இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இதனுடைய நன்மையை எனக்கும் என்னுடைய மனைவி மக்களுக்கும் நீ சேர்த்து விடு ரப்பே என்று அவர் நியத்து செய்து கொள்வார். இப்போ நன்மையின் விஷயத்தில் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களை கூட்டாக ஆக்கி கொள்ள முடியும். 2 பேருக்கு கடமை இருக்கும்போது ஒரு ஆடை அறுத்து அதை அறுக்கும்போது இது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அப்படின்னு சொல்லி கடமையின் விஷயத்தில் என்ன செய்ய முடியாது? கூட்டு சேர்க்க முடியாது. இந்த குர்பானி கொடுப்பது ரொம்ப அவசியமா அப்படின்னு சொன்னால் அவசியம்தான். ஏன்னா அது வாஜிபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி, அவர்கள்தான் நமக்கான வழிகாட்டி. அந்த நபி மதீனா நகரத்தில் இருக்கின்ற 10 வருட காலமும் 10 வருஷமும் தொடர்படியாக குர்பானி கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த நபியை பின்பற்றி குர்பானி கொடுப்பது யாருக்கு வாஜிபாக இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும்? தொடர்படியாக அந்த வசதி வாய்ப்பு இருக்கும் காலமெல்லாம் குர்பானி கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. அதுதான் நபியினுடைய அழகான வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, குர்பானி கொடுப்பதற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 பிராணிகளை நமக்கு ஆகுமானதாக ஆக்கி தந்திருக்கிறான். ஆடு, மாடு, ஒட்டகம். அது நமக்கு தெரியும். ஆடாக இருந்தால் 1 வருடம் அது பூர்த்தியாக இருக்கணும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருட காலம் அது பூர்த்தியை பெற்றிருக்க வேண்டும். இப்போ ஆடு அப்படின்னு சொல்லும்போது செம்மறி ஆட்டை குர்பானி கொடுப்பது ஆடுகளில் மிகச் சிறந்தது. அது ஒரு சிறப்பானது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செம்மறி ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். செம்மறி ஆடு 6 மாதம் பூர்த்தி அடைந்த ஆடாக இருந்து 1 வருடம் மதிக்கத்தக்க அளவுக்கு கொழுப்புடைய ஆடாக அது இருக்குமையானால் அந்த ஆட்டை என்ன செய்யலாம்? குர்பானி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சரி, ஒருத்தர் குர்பானி கடமை இருந்தும் குர்பானி கொடுக்கலை, அது ஒரு குற்றமாகுமா? அது ஒரு பெரிய விஷயமாக மார்க்கத்தில் பார்க்கப்படுமா அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த கேள்விக்கு பதிலாக அமைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுப்பதற்கு யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் நாம் தொழுகின்ற இடத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் தொழக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வர வேண்டாம். ஏன்னா அல்லாஹ் ஒன்றை கடமையாக ஆக்கி தந்து அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் நாம் தொழுகின்ற இடத்திற்கு அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அன்பானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆடு, மாடு, ஒட்டகம் குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ்வால் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இதில் எந்த பிராணியை கொடுப்பது சிறந்தது? ஆடு குர்பானி கொடுப்பது சிறந்ததா அல்லது மாட்டை 7 பேர் சேர்ந்து அதிகபட்சம் 7 பேர் வரைக்கும் கூட்டு சேரலாம், ஒட்டகத்தில் 7 பேர் வரைக்கும் அதிகபட்சம் கூட்டு சேரலாம், இப்படி ஆட்டை கொடுப்பது சிறந்ததா அல்லது மாடுகளில் பங்கெடுத்து கொள்வது சிறந்ததா அல்லது ஒட்டகத்தை கொடுப்பது சிறந்ததா
அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன் வைக்கப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இதற்கு ஒரு பதிலாக அமையும். ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு மனிதன் கடமையான குளிப்பை போன்று நல்ல முறையில் குளித்துவிட்டு ஜும்மாவுடைய தொழுகைக்கு முதலாக வருகிறார் என்றால் அவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போல அவர் ஆவார். அடுத்த நேரத்தில் இன்னொரு மனிதர் அதுபோல வருகிறார் என்றால் அவருக்கு ஒரு மாடு ஒன்றை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அடுத்து இன்னொரு நேரத்தில் அடுத்த மனிதர் வருகிறார் என்றால் கொம்பு உள்ள ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து ஒரு மனிதர் வந்தால் கோழியை குர்பானி கொடுத்தவரை போல ஆவார், அந்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து ஒரு மனிதர் வந்தால் முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம் இந்த ஹதீஸை முன்வைத்து பார்க்கும்போது முதல்ல வந்தால் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை கிடைக்கும் என்றார்கள். அதற்கு அடுத்து தான் மாட்டை சொல்கிறாங்க, அதற்கு அடுத்து தான் என்ன சொல்கிறாங்க, ஆடு வருகிறது. அப்படின்னா முதல்ல ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது ஆக சிறந்தது. அதற்கு அடுத்த மதிப்பும் மாட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு அடுத்த மதிப்பும் ஆட்டை குர்பானி கொடுப்பது சிறந்தது. ஆடுகளிலேயே சிறந்தது செம்பறை ஆட்டை குர்பானி கொடுப்பது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆக குர்பானி அப்படிங்கிற அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு தவறிவிடக்கூடாது. சில பேர் நினைக்கலாம், நம்மை சுற்றி உறவுகளிலோ அல்லது சொந்தங்களிலோ நாம் அறிந்தவர்களிலோ எத்தனை பேர் ஏழ்மையாக இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, பல தேவைகள் உடையவர்களாக இருக்கிறாங்க. நாம் ஒரு ஆடு அல்லது மாடில் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த காசை அவங்களுக்கு கொடுக்கலாமா? அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்கிடுவாங்க. ஒரு மருத்துவ தேவை இருக்கலாம், திருமண தேவைகள் இருக்கலாம், அல்லது வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கலாம், அல்லது வட்டியினுடைய அந்த சிக்கலில் மாட்டக்கூடியவர்களாக இருக்கலாம். இவங்களுக்கு அதை நாம் கொடுத்தோம் அப்படின்னா அது பெரிய உதவியாக இருக்குமே. நாம் ஆடு ஒவ்வொரு வருஷமும் அறுக்கத்தானே செய்கிறோம். அதை அறுத்து நாம் என்ன செய்கிறோம், நாம் கொஞ்சம் சாப்பிட்றோம், 4 பேருக்கு கொடுக்குறோம். ஆனால் இதை ஒரு நபருக்கு கொடுத்தால் பெரிய உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நினைத்தால் அது மார்க்கத்தின் பார்வையிலே சரியா தவறா என்கிற போது அதை மார்க்கம் ஒரு பொழுதும் அனுமதிப்பது இல்லை. அப்படி எண்ணம் இருந்தால் என்ன செய்யலாம், வேறு காசுகளை அவங்களுக்கு கொடுத்து தாராளமாக உதவலாம். குர்பானி கடமையாக உனக்கு இருக்கின்ற போது நீனே கடனாளியாக இருக்கிறாய். அந்த விஷயத்தில் நீனே கடனாளியாக அந்த விஷயத்தில் இருக்கிற. அப்போ அந்த கடனை எப்படி நிறைவேற்றுவது? குர்பானி கொடுப்பது கொண்டு அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். கடன்களில் அல்லாஹ்விற்குரிய கடன் இருக்கிறதே அது அது ஆக சிறந்த கடன். கடனிலேயே அல்லாஹ்விற்குரிய கடனை கொடுப்பது ஆக சிறந்தது. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க கடமை உள்ளவர்கள் குர்பானிக்குண்டான அந்த காசை வைத்து குர்பானி தான் கொடுக்கணுமே தவிர, இல்லை நான் குர்பானி கொடுக்கல ஏழைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து ஏழையின் கரங்களில் அந்த காசை ஒப்படைத்தால் அது சதக்காவாகத்தான் பார்க்கப்படுமே தவிர, தான தர்மம் செய்தார் அப்படிங்கிற நன்மை தான் கிடைக்குமே தவிர குர்பானியினுடைய அந்தஸ்தை அது ஒரு பொழுதும் அடையாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, ரெண்டாவது, குர்பானியை கொண்டு 2 இபாதத்துகள் இருக்கிறது. ஒன்று, நாம் நமக்கான கடமையை குர்பானியை நாம் நிறைவேற்றுகிறோம், இது முதல் இபாதத். இரண்டாவது, அந்த இறைச்சியை தேவை உடையவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, உறவுகளில் சிரமப்படக்கூடியவர்களுக்கு, வறியவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அதை பங்கிட்டு கொடுக்குறோம். இப்போ குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்குது, ஏழைக்கு உதவிய நன்மையும் கிடைக்குது. நம்ம அந்த காசை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால்
சதக்கா கொடுத்த நன்மை தான் கிடைக்குமே தவிர குர்பானி கொடுப்பது கொண்டு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நாம் இழந்து விடுவோம் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். இது குர்பானினுடைய விஷயம். இரண்டாவது, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் இந்த துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் ஃபஜ்ர் தொழுகையில் இருந்து துல்ஹஜ் பிறை 13 அஸ்ர் தொழுகை வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்பும் தக்பீர் சொல்வதை வாஜிப் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஃபர்லு தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு முறையாவது நாம் என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லணும். ஒரு முறை தக்பீர் சொல்வது வாஜிப், 3 முறை சொல்வது முஸ்தஹப். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், தக்பீர் சொல்லணும். இது பள்ளியாசலில் தொழும்போது சொன்னால் போதுமா, அல்லது வீட்டில் நம்ம தனியாக தொழுகிறோம் அங்கேயும் சொல்லணுமா அப்படின்னா, வீட்டில் தொழுதாலும் என்ன செய்யணும்? ஃபர்லு தொழுதோம் அப்படின்னு சொன்னால் தக்பீர் சொல்லணும். சரி, ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, தக்பீர் சொல்லப்படுது. தான் மறந்திருந்தாலும் மற்றவர்கள் தக்பீர் சொல்லும்போது ஞாபகம் வரும், நாம் சொல்லியிருந்தோம். இப்போ வீட்டில் தொழக்கூடியவங்க என்ன செய்கிறது? பெண்கள் என்ன செய்வது? அன்பானவர்களை, பெண்களாக இருந்தாலும் ஃபர்லு தொழுகை முடிந்த உடனே அவர்களும் என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லணும். ஆனால் மக்கள் அந்த விஷயத்தை மறந்திருக்கிறார்கள் அல்லது அறியாமல் இருக்கிறார்கள். இப்போ நாம் பள்ளிவாசலில் தொழக்கூடியவங்க தான். நாம் வர்றோம், தொழுக முடியுது, நாம் இப்போ தனியாக தான் ஃபர்லு தொழுகிறோம். ஃபர்லு தொழுகை எப்போவுமே என்ன செய்யணும்? இக்காமத்தை சொல்லி தான் தொழணும். ஃபர்லு தொழுகை முடிஞ்சிச்சு. ஆனால் நாம் வரும்போது இமாம் தொழுகையை முடித்து விட்டு எல்லாரும் சேர்ந்து தக்பீர் சொல்கிறாங்க. இப்போ நாமளும் வந்துட்டோம் என்பதற்காக வேண்டி தக்பீர் சொல்கிறோம் அல்லது சொல்லலை. அடுத்து நாம் ஃபர்லு தொழுகிறோம். ஃபர்லு தொழுக முடிஞ்சவொடனே என்ன செய்யணும்? அவசியமாக மறந்துடாமல் தக்பீரை நாம் சொல்வது நம் மீது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தக்பீர் அப்படிங்கிறது நம்முடைய உணர்வுகளோடு வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம். குழந்தை பிறந்தவொடனே என்ன செய்கிறோம்? பாங்க சொல்கிறோம், காமத்து சொல்கிறோம், அங்கிருந்தே தக்பீர் ஆரம்பிக்குது. பாங்கில் தக்பீர் இருக்குது, இகாமத்தில் தக்பீர் இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் பாங்கின் மூலமாக தக்பீர் சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் இப்பொழுதும் கூட ஏதோ ஒரு இடத்தில் பாங்கொலி கேட்டுக்கொண்டே உச்சரித்து கொண்டே இருக்கும், தக்பீர் முழக்கம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ தக்பீர் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஒன்றாக பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்து பிறை 9 அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹ் தந்த மிக பாக்கியமான ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை பற்றி பலவிதமான ஹதீஸ்களின் மூலமாக அதனுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்தாங்க. பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மதங்கள் கடந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை. அவன் எந்த மதம் சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அப்படின்னா நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. சொர்க்கத்தின் இன்பத்தை பெறணும் என்பதை விட நரகத்தின் கொடுமையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதிகமான மக்களை நரக விடுதலை செய்கிறான். அந்த நாளை போல வேறு எந்த நாளிலும் அந்த அளவிற்கு அல்லாஹ் விடுதலை செய்வது இல்லை. அப்போ மற்ற நாட்களை விட அரஃபாவுடைய நாளில்தான் எல்லாம் என்ன செய்யறான்? நரக விடுதலையை அளிக்கிறான். இதில் 2 பார்வை இருக்குது. ஒன்று நரகத்தில் இருந்தவங்களை விடுதலை செய்வது, இன்னொன்று ஒரு மனிதன் அந்த நாளில் பாவ மன்னிப்பு கேட்குறான். அவன் பாவத்தோடு இருந்தால் நரகத்துக்கு தான் போவான். அவனுடைய பாவத்தை மன்னிப்பது கொண்டு நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவனை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான். அந்த அரஃபாவுடைய நாளில் நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? அதிகமாக துஆ கேட்கணும், அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய முன்னோர்கள் செய்திட்ட பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடு. நம்முடைய சந்ததிகள் செய்யக்கூடிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும்
யா அல்லாஹ் நீ அதை மன்னிச்சிரு. உறவுகள், சொந்த பந்தங்கள், உலக முஃமின்கள் எல்லோருக்குமாக நாம் என்ன செய்யணும்? துஆ கேட்கணும், பாவ மன்னிப்பும் கேட்கணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக செய்த துஆவினுடைய பரக்கத்தால் நாம் இன்றைக்கி நல்லா இருப்பதற்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கும். அதுபோல் நாம் நம்ம சந்ததிகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்கின்ற போது அவர்கள் சிறந்த முஃமினாக, முஸ்லீமாக வாழ்வதற்கு, இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு, பரிபூர்ண ஈமான பெற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் செய்யக்கூடிய துஆவும் இன்ஷா அல்லாஹ் ஒரு காரணமாக அமையும். அதனால் அரஃபாவுடைய நாளில் என்ன செய்யணும்? அதிகமாக துஆ கேட்கணும். துஆவில் துனியாவுக்கும் கேட்கணும், ஆகிரத்துக்கும் கேட்கணும், தனக்கும் கேட்கணும், மற்றவர்களுக்கும் கேட்கணும், முன்னோர்களுக்கும் கேட்கணும், சந்ததிகளுக்கும் நாம் என்ன செய்யணும்? அவசியமாக துஆ கேட்கணும். சரி, நாம் துஆ செய்யும்போது நோன்பாளியாக இருக்கும் நிலையில் துஆ செய்தால் அது இன்னும் ரொம்ப ஏற்றமானது. ஏன்னா அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது சுன்னத்து. அப்படி நாம் ஒரு அமலை செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளில் ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரின் முன் உண்டான ஒரு வருடத்தின் பாவத்திற்கும் அதற்கு அடுத்த வருடத்தினுடைய பாவத்திற்கும், ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கும் இந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ சிறு பாவங்களை நாம் கடந்து வந்திருப்போம். அன்பானவர்களே, அந்த பாவம் என்பது கண்களால் நிகழலாம், கரங்களால் நிகழலாம், வார்த்தையால் நிகழலாம், செயல்பாடுகளால் நிகழ்ந்திருக்கலாம், உள்ளத்தால் நினைக்கின்ற கெட்ட எண்ணங்களால் கூட பாவங்கள் நிகழ்ந்திருக்கும். அப்போ அந்த பாவக்கரைகளை துடைத்தெறிவதற்கு அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியமான ஒன்று என்ன? அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதை நாம் சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் முன்னாடி ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கும் அடுத்த வருடத்தினுடைய பாவத்திற்கும் இந்த ஒரு நோன்பு பரிகாரமாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் அல்லாத நாம் தான் என்ன செய்ய முடியும்? நோன்பு வைக்க முடியும். ஹாஜிகள் அன்றைய தினத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? நோன்பு வைக்க மாட்டாங்க, நோன்பு வைக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மற்றவர்கள் நோன்பு வைப்பது கொண்டு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தர்றான் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பின்பற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளணும். அன்பானவர்களே, ஹாஜிகளுக்கென்று அல்லாஹு தஆலா சில கடமைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். பிற 8 முதல் இன்னென்ன கடமைகளை நீங்கள் செய்யணும், இந்தந்த நேரத்தில் இந்த இடத்துல இருந்து தான் அந்த கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி 5 நாட்கள் ஹாஜிகளுக்கான கடமை என்னென்ன, எந்தெந்த இடத்தில் என்ன ஓதணும், என்ன செய்யணும் என்பதை வகுத்து கொடுத்த ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயலை மற்றவர்களும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுதான் குர்பானி கொடுப்பது. ஹாஜிகளும் அங்கே என்ன செய்வாங்க? குர்பானி கொடுப்பாங்க. நாமளும் என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு வைக்கிறோம், ஆனால் அவங்க அங்கே என்ன செய்ய மாட்டாங்க? நோன்பு வைக்க மாட்டாங்க. அவர்களெல்லாம் இஹ்ராமுடைய ஆடையில் இருப்பாங்க. நாம் அப்படிலாம் ஆடை அணிவது இல்லை. அப்படியே அதுபோன்று அணிந்தாலும் அது இஹ்ராமாக ஒரு பொழுதும் ஆகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபாவுடைய அந்த நாள் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான உன்னதமான நாள். ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட வந்து சொன்னார், உங்களுடைய வேதங்களில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு வசனம் இருக்கிறது, அதுபோன்ற ஒரு வசனம் எங்களுடைய வேதத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அது என்ன வார்த்தை, எந்த வசனம்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார். யார் சொல்கிறா? யூதர் சொல்கிறாரு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று தொடங்குகின்ற அந்த வசனத்தை குறித்து சொல்கிறான். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறான், உங்களுக்கு அருட்கொடைகளை முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான், இஸ்லாத்தை மார்க்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொண்டிருக்கிறான்.
அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வசனத்தை அந்த யூதர் சொன்னபோது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்பது எனக்கு தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கின்ற வேளையிலே இந்த வசனம் இறங்கியது என்றார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படின்னா ஒரு வகையில் அது பெருநாளாக கொண்டாடப்பட வேண்டிய நாள் என்று சொல்கின்ற அளவிற்கு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அந்த நாளில் நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கணும். பெருநாளில் நோன்பு நோற்பது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது அது சுன்னத்து. அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு நன்மையும் கிடைக்கும். ஆக அன்பானவர்களே, குர்பானி யாருக்கு கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை எப்பொழுது குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். குர்பானி பிராணி எப்படி இருந்தால் அது தகுதியானது, எப்படி இருந்தால் குறையுடையது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். குர்பானி கொடுக்கும்போது நாம் எப்படி நியத்து செய்யணும், என்ன ஓதணும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்பானி கொடுப்பதனால் நமக்கு என்ன லாபங்கள் கிடைக்கிறது துன்யாவிலும் ஆகிரத்திலும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். இன்னும் அரஃபாவுடைய நாளினுடைய சிறப்புகள், அந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய நோன்பினுடைய பலன்கள், இன்னும் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்பும் எப்பொழுது நாம் தக்பீர் சொல்ல வேண்டும், வீட்டில் இருப்பவர்கள் சொல்லணுமா, ஆண்கள் சொல்லணுமா, பெண்களுக்கு சொல்ல வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? அசை போட்டு கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நாம் அறிந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவது நம் மீது பொறுப்பாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் அவன் தந்த மார்க்கத்தின் பிரகாரம் வழி பெறலாமல் முழுமையாக நடக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நன்மக்களின் என்னையும் உங்களையும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நாம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.